வீட்ல குழந்தைங்க பீஸா கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா, யோசிக்காம இந்த பீஸாவ ரெடி பண்ணி குடுத்துருங்க. ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்குங்க. ஈஸ்ட், சர்க்கரை, மைதா, கோதுமை மாவு, ரவன்னு எதுவும் சேர்க்காம செம்ம டேஸ்ட்டா ஓவன் இல்லாம பீஸா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை பவுல்ல ஆட் பண்ணி 2 வாட்டி வாஷ் பண்ணி 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி, 1/4 கப் அளவு தயிர், கொஞ்சமா தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி நான் ஊத்தாப்பம் பேன்ல ஊத்திக்கிறேன். நீங்க வேணும்னா தோசை கல்லியே ஊத்திக்கலாம். ஒவ்வொரு கரண்டி மாவையும் இந்த மாதிரி ஒரு குழியிலையும் ஊத்திட்டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் போர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிறேன். 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. பீஸா சாஸ மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரெடிமேட் சாஸ் யூஸ் பண்ணல, வீட்லயே செஞ்ச சாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். தேவையான அளவுக்கு சீஸ், வெங்காயம், கேப்சிகம் உங்களுக்கு பிடிச்ச சீசனிங் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலயும் கொஞ்சமா ஆரிகானோ, அதுக்கப்புறம் சில்லி பிளேக்ஸ் சேர்த்துட்டு மேல கொஞ்சமா சீஸ் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு சீஸ் நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு குக் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான பீஸா சூப்பரா ரெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.